கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் யோசேப்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களில் அவருடைய மரணத்தின் பதிவு நம்மால் வாசிக்க முடியும்படி எழுதப்பட்டுள்ளது. அவர் மரிக்கும் போது தன்னுடைய உறவுகளை அழைத்து, பின்னொரு நாளில் கர்த்தர் உங்களை சந்திப்பார், அப்போது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவீர்கள், அப்படி புறப்படும் போது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்றார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 4ஆம் தலைமுறையாக பிறந்து வளர்ந்து இஸ்ராயேல் மக்களை தலைமையேற்று நடத்தி சென்ற மோசே யோசேப்பின் எலும்புகளை மறவாது எடுத்துக்கொண்டு போனார். யோசுவா 24:32 அவருடைய எலும்புகள் கானானில் யாக்கோபு பணம் கொடுத்து வாங்கி யோசேப்புக்கு என ஒதுக்கின இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது என படிக்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் யோசேப்பு இறந்த சில ஆண்டுகளுக்கு பின் வந்த புதிய அரசர் யோசேப்பை அறியாதவராயிருந்தார். எனவே யோசேப்பின் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் கடும் தீமை செய்தார் என நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் மக்கள் யோசேப்பு சொன்னதை செய்ய ஆயத்தமாயிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு மிக எளிதாக மறக்கப்பட்டார். அவருடைய நன்மையை பெற்றவர்களே அவரை மறந்தார்கள். நாமும் இப்படி மறக்கப்படுவோம் என்பதை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எவரும் ஒத்துக்கொள்ளுவதில்லை. ஆனால் அதுவே உண்மை. நீங்கள் உங்கள் முன்னோர்களை பல தலைமுறைகளாக நினைவு கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நிச்சயம் ஒரு நாள் மறக்கப்படுவோம். அவசர உலகத்தில் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என பிள்ளைகள் உழைக்கிற இந்த சமுதாயத்தில் நாம் மறக்கப்படுவோம். ஆனால் எலும்புகளை ஞாபகமாய் இஸ்ராயேலர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். இப்படி ஒன்றை மறக்காத மக்கள் உபதேசிக்கப்படுகிற உண்மைகளை மறந்து போகிறார்கள். இன்றைக்கும் இயேசு செய்த அற்புதங்கள் நினைவில் இருக்கும் அளவுக்கு அவர் சொன்ன போதனைகள் கிறிஸ்தவர்களால் கூட கடைபிடிக்கப்படுவதில்லை. எது முக்கியம், எதை நினைவில் வைத்திருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதில் கவனமாயிருப்போம். மறக்கக்கூடாததை மறக்காமல் இருக்கவும், மறக்க வேண்டியதை உடனே மறந்துவிடவும் கர்த்தரிடம் உதவி கேட்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.